जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर சௌந்தர்ய லஹரி. தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அவதார புருஷர் ஆச்சாரியாள். ஆச்சாரியாள் என்று நாம் பூஜிக்கிற ஆதிசங்கர பகவத் பாதர்கள் சாக்ஷாத் பரமேஸ்வரனின் அவதாரம். தன்னுடைய சித் சக்தி, அதாவது ஞான சக்தியை உள்ளுக்குள்ளே அடக்கி கொண்டு ஒரு காரியமும் இல்லாமல் மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி தான் அப்படி அவதாரம் பண்ணினார். எத்தனைக்கெத்தனை மௌனமாக இருந்தாரோ அத்தனைக்கத்தனை பாஷ்யம், ஸ்தோத்திரம், வாதம் என்று பேசி தீர்த்தார், எழுதி தீர்த்தார். எத்தனைக்கெத்தனை காரியமே இல்லாமல் இருந்தாரோ அத்தனைக்கத்தனை காரியம் பண்ணினார். இடத்தை விட்டு நகராமல் ஆலவிருக்ஷத்தடியில் உட்கார்ந்திருந்தவர் 3 தரம் காலால் நடந்தே ஆசேது ஹிமாச்சலம், அதாவது ராமேஸ்வரத்தில் இருந்து இமயமலை வரை சஞ்சாரம் பண்ணினார். காரியமில்லாத பிரம்மம்தான் சிவன், காரியம் பண்ணுகிற பிரம்மம் சக்தி. சித் சக்தி விலாசத்தால் தான் காரிய பிரபஞ்சம் நடக்கிறது. ஆச்சாரியால் இத்தனை காரியம் பண்ணினார் என்றால் தட்சிணாமூர்த்தியாக இருந்தபோது உள்ளே அடக்கிக் கொண்டிருந்த சித் சக்தியான அம்பாள் இப்போது வெளியிலே ஆவிர்பவித்து விட்டாள் என்றே அர்த்தம். ஆகையால் ஆச்சாரியாளை ஈஸ்வரன் அம்பாள் 2 பேரும் சேர்ந்த அவதாரம் என்று சொல்ல வேண்டும். மாதா பிதா குரு என்கிறோம். ஜெகன்மாதாவும் ஜெகத்பிதாவுமே சேர்ந்து இப்படி ஜெகத்குருவாக வந்தார்கள். காரியம் பண்ணாத தட்சிணாமூர்த்திக்குள் காரிய சக்தியான அம்பாள் இருந்த மாதிரியே ஆச்சாரியால் ஓயாமல் ஒழியாமல் எத்தனையோ காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு காரியமும் பண்ணாத பிரசாந்த நிலையில்தான் இருந்து கொண்டிருந்தார். காரியம் இல்லாமல் தான் தானாக இருப்பதுதான் பிரம்மம். அதுவேதான் ஜீவனுடைய ஆத்மாவின் சத்தியமான நிலையும் என்ற அத்வைத வேதாந்தத்தை அசைக்க முடியாத சித்தாந்தமாக நிலைநாட்டிய அவர் தாமும் அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்திலேயே உள்ளூர இருந்தார். அப்படி பிரம்மமாக இருந்து கொண்டே வெளியிலே மனுஷ்யாவதாரம் எடுத்ததால் மனுஷ்ய ரீதியிலே அநேக காரியங்களை செய்தார். டிராமாவில் எந்த வேஷத்தை எடுத்துக்கொள்கிறோமோ அதற்கு தகுந்தபடிதான் ஆட வேண்டும், சொந்த ரூபத்தை காட்டக்கூடாது. லக்ஷாதிபதியான நடிகனானாலும் குசேலர் வேஷம் போட்டால் கிழிசல் வேஷ்டிதான் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அவன் எத்தனை உருக்கமாக குச்சேலர் வேஷம் போட்டாலும் அவனுக்கு வாஸ்தவத்தில் தான் தரித்திரன் இல்லை என்பது தெரியும். இப்படித்தான் இந்த பிரபஞ்ச நாடகத்தில் அவதார புருஷர்கள் ஆக்ட் பண்ணுவார்கள். தங்களுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட மறக்காமலே வெளிப்பார்வைக்கு மறந்த மாதிரி மனுஷ ரீதியில் ஆக்ட் பண்ணுவார்கள். மாயா மானுஷ, லீலா மானுஷ, கபட நாடக வேஷ என்றெல்லாம் இதை வைத்துத்தான் கிருஷ்ண பரமாத்மா போன்றவர்களை சொல்கிறோம். ராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரமானாலும் சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போன போது சாமானிய மனுஷர் மாதிரி துக்கப்பட்டார். லங்கையில் யுத்த பூமியில் லக்ஷ்மணர் மூர்ச்சையான போது ஒரேடியாக அழ ஆரம்பித்து விட்டார். அவதாரங்கள் ஏன் இப்படி பண்ண வேண்டும் என்றால் அவர்கள் அவதரித்ததே ஜனங்களுக்கு வழிகாட்டத்தான். ஜனங்கள் தங்களுடைய மனுஷ்ய சக்தியை வைத்துக்கொண்டே ஸ்வபாவத்தை ஒட்டிப்போயே நேச்சரை வயலண்டாக, அதாவது பலாத்காரமாக எதிர்க்காமல் படிப்படியாக உயர்த்தி கொண்டு போயே முடிவிலே பூர்ண நிலை அடைய வேண்டும். இதிலே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் பிரகிருதி, அதாவது இயற்கை வேகங்களில் மாட்டிக்கொண்டு திண்டாடுகிற தாங்களும் அபிவிருத்தி அடைய முடியும் என்ற நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அவர்களுக்கு ஊட்டுவதற்காகத்தான் அவதாரங்களும் மனுஷ்யர் மாதிரி நடக்கிறது, நடிக்கிறது. இந்த மாதிரி ஆச்சாரியாலும் மனுஷ்ய வேஷம் போட்டார். லோகமெல்லாம் அடிபட்டு போய் மனசும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து இரண்டாவதாக இன்னொன்று இல்லாத அத்வைத பிரம்மமாகி நிறைந்து விடுகிற ஞான நிலையை உபதேசம் பண்ணத்தான் அவர் அவதாரம் பண்ணினார். அப்படி இருக்கும்போதே மனுஷ்ய ஸ்வபாவத்துக்கு அனுகூலமாக லோகத்தையும் நிஜம் மாதிரி
மனசையும் நிஜம் மாதிரி ஒப்புக்கொண்டே இதெல்லாம் அடிபட்டு போகிற நிலைக்கு படிப்படியாக கொண்டு போகிற தினசிலேயே அவர் வழி போட்டு கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் நடத்துகிற சக்தி ஒன்று இருக்கிறது. பிரம்மத்தை தவிர வேறே எதுவுமே இல்லை என்பதால் அதற்குள்ளேயேதான் இந்த காரிய மகாசக்தியும் இருக்கிறது என்று ஆகிறது. ஆகையால் நிர்குணமான பிரம்மத்தை உபாசிக்க முடியாதவர்கள் அதன் சக்தியிடம் மனசை பக்தியில் திருப்பிவிட்டால் அப்புறம் அதன் காரியம் இல்லாத ஸ்வரூபத்தை பற்றிய ஞானத்தை பெற முடிகிறது. லோக வியாபாரங்களை செய்கிற காரிய பிரம்மமே இந்த ஞானத்தை அனுகிரகித்து விடுகிறது என்பதால் நம் ஆச்சாரியால் பக்தி மார்க்கத்தை தம்முடைய ஞான மார்க்கத்துக்கு பூர்வாங்கமாக வைத்து போஷித்து விருத்தி பண்ணினார். இதற்காகத்தான் ஷண்மத ஸ்தாபனம் என்று தேவதா ஆராதனா மார்க்கங்களை ஸ்தாபிதம் பண்ணினார். அநேக பக்தி கிரந்தங்களை பண்ணினார். இந்த தேசத்தில் ஒரு மூலை முடுக்கு பாக்கி இல்லாமல் க்ஷேத்ராடனமும் தீர்த்தாடனமும் பண்ணி அங்கங்கே யந்திரங்களை ஸ்தாபித்தார். ஆலய பூஜா கிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். பக்தி கவிதை சிகரம் சௌந்தர்ய லஹரி. இப்படி பக்தி மார்க்கத்திலே அவர் அநேகம் பண்ணியதற்கெல்லாம் சிகரமாக இருப்பதுதான் சௌந்தர்ய லஹரி. ஆச்சாரியாளை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் அவரை பற்றி வேறென்ன தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ, அவர் பிரம்மசூத்திர பாஷ்யம் என்று தம்முடைய சித்தாந்தமான அத்வைதத்தை முடிந்த முடிவாக சமர்த்தனம் பண்ண, அதாவது நிலைநாட்ட எழுதியிருக்கிறார் என்பது கூட தெரிந்திருக்குமோ தெரிந்திருக்காதோ. அவர் பெயரை சொன்னாலே சௌந்தர்ய லஹரி பண்ணினவர் என்று தெரிந்திருக்கும். ஆச்சாரியாள் என்றாலே பொதுஜனங்களுக்கு நினைவு வருவது பஜகோவிந்தமும் சௌந்தர்ய லஹரியும்தான். அவருடைய பக்தி பணிக்கு மட்டும் இல்லாமல் கவி என்கிற முறையில் அவருக்கு உள்ள பிரதிபா சக்தியை, அதாவது மேதையை காட்டும் சிகரமான சிருஷ்டியும் சௌந்தர்ய லஹரிதான். அதை அவர் அமைத்திருக்கும் மீட்டருக்கு பேரும் சிகரிணி என்றே பொருத்தமாக இருக்கிறது. வரிக்கு 17 அக்ஷரம் உள்ள மீட்டர்களில் அது ஒன்று. காளிதாசர் நிரம்ப காவியரசத்தோடு எழுதியிருக்கும் மேக சந்தேசமும் 17 அக்ஷர மீட்டர்களில் இன்னொன்றுதான். அதற்கு மந்தா கிரந்தா என்று பேர். அதிலே 17 அக்ஷரங்கள் 4, 6, 7 என்று 3ஆக பிரியும். சிகரிணி விருத்தத்தில் அதே 17, 6, 11 என்று பிரியும். சங்கீத வித்வான்களும் நாட்டிய சாஸ்திரக்காரர்களும் சொல்வார்கள், இரட்டைப்படையாக ஆதிதாளம் மாதிரி இருப்பதை விட மிஸ்ரம் என்று இரட்டைப்படையோடு ஒற்றைப்படையும் சேர்ந்தால்தான் அதிலே மிடுக்கு வேண்டிய சமயத்தில் மிடுக்கும் ஜாஸ்தி, விஸ்ராந்தி வேண்டிய இடத்தில் விஸ்ராந்தியும் ஜாஸ்தி என்று. அதே மாதிரி கவிதையிலும் வார்த்தைகள் பிரிகிற போது இரட்டைப்படையோடு ஒற்றைப்படையும் சேர்ந்தால் அழகு ஜாஸ்தியாகிறது. காவிய ரூபம், காவிய ரசம் இரண்டுக்கும் சௌந்தர்ய லஹரியை சிறப்பித்து சொன்னாலும் அதன் முக்கியமான சிறப்பு பக்தி ஸ்தோத்திரம் என்கிற முறையில்தான். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.